Hi, hello friends. Welcome you all to Notes of Tech. Here is the place of learning. Notes of Techல உள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண வச்சா ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ்லாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கோட இன்ட்ரெஸ்டிங் அன்னோன் ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கோட இன்ட்ரெஸ்டிங் அன்னோன் ஃபேக்ட்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆக்சுவல் கம்ப்யூட்டர் பக் பீயிங் ஃபவுண்டு. என்னடா இவ சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? நம்ம இப்போ கம்ப்யூட்டரில் ஒரு ப்ரோக்ராம் போடுறோன்னா நம்மளுக்கு ஒரு பக்லாம் வரும்ல, அதாச்சும் ஒரு எரர் காமிக்கும். அதை பற்றி தான் நம்ம யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாச்சும் ஹார்ட்வேர் மார்க் 2ங்கிற கம்ப்யூட்டர் ஒர்க் புக்கில் இது வந்து இடம்பெற்றிருக்கு இந்த ரெக்கார்டு. அதாச்சும் இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா மேரி ஹோப்போங்கிறவர் இந்த பக்கை வந்து கண்டுபிடிச்சாரு. இந்த ப்ராப்ளம் வந்து எப்போனா, ஒரு வந்து ரிலேக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் அந்த காண்டாக்ட் நடுவில் ஒரு டெட் மார்க் ஸ்டக் வந்து இது வந்துச்சு. அந்த ப்ராப்ளம் வந்த போது தான் இவர் வந்து அதை கண்டுபிடிச்சி இது வந்து அந்த லாக் புக்கில் இவர் ரெக்கார்டாக வந்து போட்டிருக்காரு. இப்போ அந்த ரெக்கார்டு வந்து தான் நம்ம இப்போ வந்து பக் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் 0 and 1 நம்மளுக்கு இருக்குது. அதாச்சும் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் போடுறோம், அதில் ப்ராப்ளம் இருக்குன்னா 0 and 1 எரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் இப்போ இருக்கிற அந்த பக்கு. அதாச்சும் அந்த டெட் மாட் வந்து இப்போ இருக்கிற இன்னும் ஜென்ரேஷனில் இருக்குன்னா 0 and 1 இருக்குது டெட் மாட்டுங்கிறது. ஓகே, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ரியா. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பைத்தான் இன்ஸ்டாலேஷனை பற்றிலாம் பார்த்தோம். அது யாரும் பார்க்கலைன்னா மேலே இருக்கிற ஐகானில் லிங்க் இருக்குது, அதை பாருங்கள். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்விரான்மெண்டல் வேரியபிள் பற்றி பார்க்க போகிறோம். என்விரான்மெண்டல் வேரியபிள் அப்படின்னா என்னன்னா தெரியும், அது எதுக்கு யூஸ் ஆகுது, எதுக்காக நம்ம லேப்டாப்பில் செட் பண்ணி வைக்கணுங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேரியபிள், அதை பற்றி சொல்லிக்கிறேன். வேரியபிளுக்கும் என்விரான்மெண்டல் வேரியபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமில் வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம், அதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். என்விரான்மெண்டல் வேரியபிள்ங்கிறது சிஸ்டம் ஓவரால் லேப்டாப்பில் நம்ம வச்சுக்கிறது தான் என்விரான்மெண்டல் வேரியபிள். அதாச்சும் நம்ம இந்த சிஸ்டமில் இருக்கிற சரௌண்டிங்ஸில் வந்து யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து வேரியபிள், அதுவும் என்விரான்மெண்டல் வேரியபிளுக்கும் ஒரு நிறைய லிங்க் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. வேரியபிள்ங்கிறது வந்து ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி என்விரான்மெண்டல் வேரியபிள் நம்ம சிஸ்டமில் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். வேரியபிள் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஒரு கண்டெய்னர் இருக்குல்ல, கண்டெய்னரில் நம்ம ஏதாச்சும் ஒன்று ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்ல, அதே மாதிரி தான் வந்து வேரியபிள் யூஸ் ஆகுது, ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. நம்ம என்விரான்மெண்டல் வேரியபிள் நம்ம லேப்டாப்பில் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஒரு சிஸ்டமில் வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். அதனால் அந்த வேல்யூலாம் ஸ்டோர் ஆகுது. இப்போ வந்து ஒரு லைப்ரரியோ டிக்ஷனரியோ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோன்னா அது எங்கே ஸ்டோர் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து இந்த என்விரான்மெண்டல் வேரியபிள் தான் நம்ம முடிவு பண்ணோம். என்விரான்மெண்டல் வேரியபிள் நம்ம சிஸ்டமில் செட் பண்ணலைன்னா அது ப்ராப்பராக ஒழுங்காக அந்த இடத்துல இன்ஸ்டால் ஆகாது. நம்ம வந்து ஒரு லைப்ரரியோ டிக்ஷனரியோ இன்ஸ்டால் பண்ணுறோம்னா அது வந்து ஒழுங்காக வந்து செட் ஆகாது. நம்ம ஒழுங்காக எந்த இடத்துல நம்ம வேல்யூ செட் பண்ணுறோமோ அது ஒழுங்காக செட் ஆகாமல் எரர் காமிக்கும். நம்ம இப்போ வந்து பைத்தானில் வந்து எப்படி நம்ம என்விரான்மெண்டல் வேரியபிள் செட் ஆகிருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ பேக் வந்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம அன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம்ல, டவுன்லோட் பண்ணியிருக்கோம்ல அந்த பைத்தான். இது அன்றைக்கி யாரும் இன்ஸ்டால் பண்ணலைன்னா இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால இங்கே அன்இன்ஸ்டாலும் காமிக்குது, உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் காமிக்கும். இங்கே வந்து நெக்ஸ்ட்டு ரிப்பேர் இருக்கும், அதுக்கப்புறம் மாடிஃபையும் காமிக்கும். மாடிஃபையில் நம்ம ஒரு ஆட் பண்ணுறது இல்லை ரிமூவ் பண்ணலாம். மாடிஃபையில் நம்ம மாடிஃபையை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் ஒன்று இருக்கும், ஆல்ரெடி நான் வந்து டிக் பண்ணி வச்சுருக்கேன், இது நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும்னா ஒரு பைத்தான் டாக்குமெண்ட் ஃபைல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பிக் ஃபைல் வந்து எதுக்குன்னா நம்ம நிறையா பின்னாடி பார்ப்போம் பிக் ஃபைலை பற்றி. இப்போ இதில் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, பிக் ஃபைல் எதுக்குன்னா ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்குலாம் நம்ம பிக் ஃபைல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது யாரும் டிக் பண்ணலைன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் நம்ம இப்போ மெயினாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பைத்தான் டெஸ்ட் டூல், அதுக்கப்புறம் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து பிஒய் எக்ஸ்டென்ஷன் அது வந்து டிக் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்து பிப் ஃபைல் வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து அந்த என்விரான்மெண்டல் வேரியபிள் ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணலைன்னா பிப் வந்து ரெகனைஸ் ஆகாது. நம்ம வந்து ஒரு பிக் ஃபைல் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லேப்டாப்பில் என்ன காமிக்கிறதுனா யுவர் பிக் ஃபைல் நாட் ரெகனைஸ் ஆர் யுவர் நாட் ரெகனைஸ் இன் யுவர் பைத்தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய எரர் காமிக்கும்.
ஸோ அதனால தான் நம்ம அதை கிளிக் பண்ணி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஆட் பைத்தான் என்விரான்மெண்டல் வேரியபிள்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணலைன்னா அது எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு சிஸ்டமில் வந்து ஒரு என்விரான்மெண்டல் வேரியபிள் இது டேரெக்டாக சிஸ்டம் வேரியபிளாக கன்வெர்ட் ஆகி போகிறதுக்காக. இப்போ நம்ம ஒரு லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணுறோன்னா அது வந்து நாட் ரெகக்னைஸ்ன்னு வரும். நம்ம இப்போ வந்து ஒரு ப்ராப்பராக வந்து என்விரான்மெண்டல் வேரியபிள் செட் பண்ணலைன்னா அதனால தான் நம்ம இப்போ வந்து ஆட் என்விரான்மெண்டல் வேரியபிள் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். நம்ம அதனால் அது வந்து கொடுத்து வச்சுக்கோம். நெக்ஸ்ட் வந்து அதெல்லாம் வந்து ஆப்ஷன் தான், க்ரியேட் ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுத்து வச்சுக்கோன்னா கொடுத்து வச்சுருக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால்னு கொடுத்து வச்சுருக்கோம். நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கறதுனால நான் பேக் வந்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பிக் ஃபைல் வந்து எங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து நம்மளுக்கு வந்து சி ட்ரைவில் போய் யூசருக்கு போவோம். யூசருக்குள்ளே நம்ம வந்து உங்கள் நேம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பீங்க, இல்லை யூசர்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல தான் இது பைத்தான் வந்து இருக்கும். சில பேர் வந்து வேறு எங்கே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள் ப்ரௌஸ் பண்ணி. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எங்கே நீங்கள் ரெகனைஸ் பண்ண முடியலைன்னா பேக் வந்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி பைத்தான் போயிருப்போம்ல, இப்போ காமிச்சல அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் வந்து எங்கே வந்து அந்த பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல தான் இருக்குது. ஆப்டேட்டாக இருக்குது. ஆப்டேட்டாக அந்த இதில் தான் அதுக்குள்ளே தான் வந்து எனக்கு வந்து பைத்தான் இருக்குது. பைத்தானுக்குள்ளே இங்கே போனீங்கன்னா பிப்பி இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதை பற்றிலாம் தான் நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸ்லலாம். ஓகே, இன்னைக்கோட செக்ஷனில் கொஸ்டின் ஆஃப் த டே செக்ஷனுக்கு வந்தாச்சு. விச் இஸ் த பெஸ்ட் பைத்தான் ஐடிஇ? யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா மேலே இருக்கிற அந்த ஐகானில் லிங்க் இருக்குது, அதை போய் லாஸ்ட் கிளாஸை போய் பாருங்கள். இதை பற்றின ஆன்சர் வந்து நம்ம வந்து எண்ட் ஆஃப் த செக்ஷனில் பார்ப்போம். ஓகே, யாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணியிருக்க மறக்காமல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்விரான்மெண்டல் வேரியபிள் அது வந்து செட் பண்ணுறது எதுக்காக நம்ம செட் பண்ணுறோன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு வேல்யூ நம்ம சிஸ்டமில் செட் பண்ணுறதுக்காக தான் என்விரான்மெண்டல் வேரியபிள் நம்ம செட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கோ இந்த என்விரான்மெண்டல் வேரியபிள் தான் நம்ம சிஸ்டமுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம சிஸ்டமில் என்விரான்மெண்டல் வேரியபிள் ஒழுங்காக ப்ராப்பராக செட் பண்ணலைன்னா அந்த வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகாது. அதனால தான் நம்ம என்விரான்மெண்டல் வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இல்லைன்னா எரர் காமிக்கும். இல்லைன்னா ஒரு டெம்ப்ரவரி ஃபைல்ஸ் அந்த ப்ரோக்ராமுக்கு அதுவாகவே ஒரு டெம்ப்ரவரி ஃபைல்ஸ்னால் நம்ம நிறைய க்ரியேட் ஆகும்ல, அது எப்படி அதே இடத்துக்கு க்ரியேட் ஆகுது? அது என்விரான்மெண்டல் வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணதுனால தான் அந்த ப்ரோக்ராமில் அந்த ஃபைல்ஸ் வந்து அதே இடத்துல வந்து ஸ்டோர் ஆகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைப்ரரி. நீங்கள் இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பைத்தான் இருக்குது, அந்த கீழே நிறையா ஒரு லைப்ரரிஸ் டெம்ப்ரவரி ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி அதே அந்த இடத்துல ஸ்டோர் ஆகுதுன்னா அது இந்த என்விரான்மெண்டல் வேரியபிள்னால தான் ஸ்டோர் ஆகுது. அந்த பார்த்து நம்ம ரெகனைஸ் பண்ணி தான். இப்போ என்விரான்மெண்டல் வேரியபிள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 2 டைப்ஸ் இருக்கும். அந்த 2 டைப்ஸ் என்னென்னு நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அதில் டைப்ஸ் 1 வந்து என்னென்னா யூசர் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை லோக்கல் வேரியபிள் அப்படின்னும் சொல்லுவோம். யூசர் வேரியபிள், லோக்கல் வேரியபிள் இது ரெண்டுத்தையும் நீங்கள் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஒருவேளை நீங்கள் ஜாவா இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இப்போ வந்து வேரியபிள் ஆல்ரெடி யூசர் டிஃபைன் வேரியபிள் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் வேரியபிள் எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மாடிஃபைக்குள்ளே போயிருக்கோம். மாடிஃபைக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஆட் பைத்தான் என்விரான்மெண்டல் வேரியபிள் அப்படின்னு இருக்குல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணும் போது இதில் செட் ஆகிற வேரியபிள்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக என்விரான்மெண்டல் சிஸ்டம் வேரியபிளில் இது க்ரியேட் ஆகிரும். இதுதான் வந்து சிஸ்டம் வேரியபிள். லோக்கல் வேரியபிள், யூசர் வேரியபிள் வந்து நம்மளாவே ஒரு வேரியபிளை அசியூம் பண்ணி கொடுக்கறது தான் வந்து யூசர் வேரியபிள். இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராமிங்கில் வந்து நம்ம போடுவோம் இதே மாதிரி தான் யூசர் டிஃபைன் வேரியபிள், இல்லைன்னா வந்து சிஸ்டம் டிஃபைன் வேரியபிள் அப்படின்லாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டிக்கு போய்க்கோங்க. அதுக்குள்ளே வந்து சிஸ்டம்னு ஒன்று இருக்கும், அதுக்கு போய்க்கோங்க. சிஸ்டமை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும்.
அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்விரான்மெண்டல் வேரியபிள் அப்படின்னு ஒன்று வரும். இதில் வேணாம் என்விரான்மெண்டல் வேரியபிள் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். யூசர் வேரியபிள், அதுக்கப்புறம் சிஸ்டம் வேரியபிள்னு ஒன்று இருக்கும். இப்போ யூசர் வேரியபிள்னால் என்னென்னா நம்மளாவே கொடுக்குறது தான். அதில் வந்து பாத்துன்னு ஒன்று இருக்கும், இதுலேயும் வந்து சிஸ்டம் வேரியபிள்னு ஒன்று இருக்கும், அதுலேயும் பாத்துன்னு ஒன்று இருக்கும். இங்கே வந்து எடிட் ஆப்ஷனில் கொடுத்து கூட நம்ம வந்து ஒரு வந்து பார்த்தா வந்து எடிட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து ஆட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து நியூவாக ஒரு இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டெலீட் கூட பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஜாவா இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி என்விரான்மெண்டல் வேரியபிளை பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ வந்து யூசர் வேரியபிள் அதுக்குள்ளே போனீங்கன்னா பாத்துன்னு ஒன்று இருக்கும், அதை எடிட் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து பைத்தானுக்கு வந்து என்விரான்மெண்டல் வேரியபிள் செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எப்படி செட் பண்ணணும்னா ஒரு நியூவாக வந்து க்ரியேட் பண்ணணும், இல்லைன்னா டெலீட் கூட பண்ணிக்கலாம். இங்கே போய் இல்லைன்னா நியூவாக க்ரியேட் பண்ணணும்னா அங்கே நியூன்னு கொடுத்துக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே நியூனுங்கிறத வந்து உங்களோட பாத் எங்கே இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஆல்ரெடி நான் போனேன்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஸ்கிரிப்டுங்கிற வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸ்கிரிப்டுங்கிற வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துட்டுக்கோங்க. பேக் வந்துட்டு இங்கே வந்து இருக்குல்ல, இதை வந்து அதை காப்பி பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கணுங்க. பேஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னென்னா அங்கே வந்து ஓகேங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ண மறக்காமல் கிளிக் பண்ணிடணும். நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுக்கனால நான் அழிச்சிட்டு ஓகேன்னு நான் கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு ஓகே கொடுத்துடக்கூடாது, கீழே இருக்கிற அந்த ஓகே பட்டனையும் நம்ம கிளிக் பண்ணணும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பாத் வந்து ஃபினிஷ் ஆகாது. நெக்ஸ்ட்டு வேறு என்னென்னா இப்போ நீங்கள் பாத்தே ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு நியூவாக ஒரு பாத் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நியூன்னு கொடுத்துட்டு இங்கே வேரியபிள் நேம் நான் பாத்துன்னு கொடுத்துக்கிறேன், நீங்கள் பாத்துன்னு கொடுக்கலாம், இல்லைன்னா பைத்தான் இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த பாத்தை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து அந்த பாத் வந்து ஃபிக்ஸ் ஆகிரும். இல்லைன்னா நீங்கள் வந்து சிஸ்டம் வேரியபிளில் வந்து இன்சர்ட் பண்ணலை அப்படின்னா சிஸ்டம் வேரியபிளில் கூட நீங்கள் அந்த பாத்தை வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து சிஸ்டம் வேரியபிளில் நீங்கள் அந்த பாத்தை வந்து கொடுக்கணும். காப்பி பண்ணினதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு நியூவாக ஒரு வேரியபிள் கொடுக்குறதுனா கூட அங்கே வந்து நியூன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாச்சும் இங்கே டெலீட் பண்ணுறதுனாலும் இதுக்குள்ளே போய் எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இங்கே வந்து டெலீட்டுன்னு கொடுத்துக்கலாம். அதுக்காக தான் நாங்கள் இங்கே இருக்கோம். அதனால் வந்து நெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுனே ஓகே கொடுத்து பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்னா இப்போ என்விரான்மெண்டல் வேரியபிள் நீங்கள் செட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து செட் பண்ண முடியும். எந்த இடத்துல அந்த பாத்தோட ஃபைல் போய் அந்த ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இது மட்டும் இல்லாமல் நம்ம கமாண்ட் இதில் வந்து பைத்தான் ஷெல்லை ஓப்பன் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம பைத்தான் இதை வந்து நம்ம கொடுக்குறது. இப்போ எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறதுப்போ கமாண்டுன்னு கொடுத்துட்டு சர்ச் இதில் கொடுத்துக்கோங்க. கமாண்ட் போய்க்கோங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு இங்கே போயிட்டு பைத்தான் மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. பைத்தான் டைப் பண்ணிட்டோன்னா நம்ம பைத்தான் ஷெல் வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து நம்ம என்விரான்மெண்டல் வேரியபிள் செட் பண்ணலைன்னா எரர்ன்னு காமிக்கும். இப்போ செட் பண்ணனால இப்படி காமிக்குது. இப்போ வந்து 10+2 அப்படின்னு நம்ம பைத்தானில் ஷெல்லை போய் கால்குலேட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஆன்சர் வந்து வேல்யூ வந்துடும். இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்து ப்ரிண்ட்டு நம்ம டைப் பண்ணுறோம். ப்ரிண்ட்டு ஹலோ அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம். ஹலோ NHTech ஆர் நோட்ஸ்அப்டெக் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் வந்து ஹலோ NHTech அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ஏங்கிற வேரியபிளுக்கு வந்து 10, பிங்கிற ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ கொடுத்துட்டு நம்ம சிங்கிற வேரியபிளில் வந்து அந்த A+B அப்படிங்கிற நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிண்ட்டுங்கிறதுல வந்து நம்ம சீன் மட்டும் டைப் பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து டைப் ஆகும், பிரிண்ட் ஆகும். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் கமாண்ட் ப்ராம்ப்ட்டு. இது மட்டும் இல்லை, நம்ம ஒரு நிமிஷம் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு நோட் பேடில் போய் நம்ம நோட் பேடில் இருக்கிறது கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நோட் பேடில் இருக்கிற நம்ம வந்து ஒரு இதை நம்ம வந்து ஒரு பைத்தான் இது யூஸ் பண்ணுறோம் இல்லை, அதை வந்து நோட் பேடில் கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம். அந்த ப்ரோக்ராமை நோட்ஸ்அப்டெக்கு நம்ம இப்போ வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறத வந்து நம்ம இதில் டைப் பண்ணிவிட்டு இது வந்து எக்ஸ்டென்ஷன் நம்ம என்ன கொடுக்கணும்னா ஆல்னு கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்து .py அப்படின்னு சேவ் பண்ணோம். நான் இப்போ வந்து hi.py அப்படின்னு நம்ம சேவ் பண்ணிவிட்டேன். அதை வந்து .py அப்படின்னு மறக்காமல் கொடுங்க. கொடுத்துட்டு நான் இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ எங்கே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க
பாருங்கள், நான் வந்து இ டிரைவில் சேவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ வந்து ஆல்ரெடி இது இ டிரைவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேக் வந்துட்டு இதில் இ டிரைவுன்னு நீங்கள் போட ட்ரை பண்ணுவீங்க. இ டிரைவுன்னு போட்டு பாருங்கள் என்ன வருதுன்னு பார்ப்போம். இ டிரைவுன்னு போட்டால் இ டிரைவ் வந்து இன்வாலிட் சின்டெக்ஸ்னு வரும். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிறது வந்து பைத்தான் ஷெல்லுக்குள்ளே தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரேடியாக பேக் வந்துக்கணும். பேக் வந்துட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்டை திருப்பி வந்து ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணிவிட்டு. இதில் ஓப்பன் பண்ணோடனே நம்ம இப்போ வந்து என்ன போடணும்னா இ டிரைவுக்குள்ளே மாற்றிக்கணும். இ டிரைவில் மாற்றிட்டு நம்ம வந்து இங்கே வந்து நம்ம போட்டோன்னா வரும் நம்மளுக்கு. அது என்னன்னு டைப் பண்ணோன்னா பைத்தான் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து hi.py அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும். இப்போ டைப் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து அங்கே என்ன டைப் பண்ணமோ அது இங்கே வந்துச்சு. இப்போ நான் வந்து அதில் ரியான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரியான் ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியான்கிறது பிரிண்ட் ஆகுது. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ எக்ஸ்டென்ஷன் நான் பிஒய்ன்னு கொடுத்துருக்கறனால தான் இங்கே பிஒய்ன்னு கொடுத்துருக்கேன். ஒருவேளை டெக்ஸ்ட்டுன்னு நீங்கள் மந்த வாக்கில் கொடுத்துட்டீங்கனாலும் இங்கே பைத்தான் hi.text நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் வந்து இப்போ கிளியர் பண்ணுறதுக்கு வந்து சிஎல்எஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகிறதுக்கு எக்ஸிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் ஆகி வந்துடும். இதுதான் மெயினாக, இதுதான் என்விரான்மெண்டல் வேரியபிள். ஓகே, இன்றைக்கி எண்ட் ஆஃப் த செக்ஷனுக்கு வந்தாச்சு. கொஸ்டின் ஆஃப் த டே இன்றைக்கி என்னென்னா, விச் இஸ் த பெஸ்ட் பைத்தான் ஐடிஇ? இது யாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்க சொன்னேன். யார் கமெண்ட் பண்ணிக்கின்னு இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுவோம். பைச்சாம் தான் வந்து பெஸ்ட்டு பைத்தான் ஐடிஇ. இது வந்து ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். யாரும் பார்க்கலைன்னா மேலே ஐகானில் வந்து இது இருக்குது, லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். Okay, bye bye. Signing off by Ria from your next tag. Thank you all.